ஹாய், வெல்கம் டு NJ ட்வின்ஸ் vlog. நான் அவங்க என்னன்னா, ஸோ இன்றைக்கி நான் வந்து வேலுநாச்சியாரோட கதை தான் சொல்ல போகிறேன். அவங்க வந்து எப்படி யாரோட மகள், எதற்காக போராடினாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய ஒரு கதை சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து அப்படிங்கிற ஒரு மன்னர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பொண்ணு தான் நம்ம வேலுநாச்சியார். இவங்களை வீரமங்கை வேலுநாச்சியார்னு அழைப்பாங்க. ஸோ இவங்க வந்து தாய்மொழியாக தமிழ் மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சு, உருது, ஆங்கிலம் போன்ற பல மொழிகளையும் கற்றுருக்காங்க. வில்வித்தை, வாட்போர், சிலம்பாட்டம் போன்ற பல வித்தைகளையும் கற்று வச்சுருக்காங்க. கொஞ்ச நாள் போக போக அதுக்கப்புறம் அவங்க ஒரு நாள் வந்து சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை வந்து திருமணம் செஞ்சுட்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காளையார் கோவிலில் வந்து ஒரு போர் வந்து நடக்குது. அதில் வந்து முத்துவடுகநாதை நயவஞ்சமாக கொண்டுட்டாங்க. வேலுநாச்சியார் வந்து இந்த ஒரு ரீசனுக்காக ரொம்பவே ஆத்திரமடைஞ்சு எப்படியாவது சிவகங்கையை மீட்டணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ திண்டுக்கல்ல வந்து ஒரு தங்கி ஒரு கூட்டத்தை வந்து ஏற்பாடு பண்ணி அந்த கூட்டத்துக்கு செமையாக பயிற்சியும் அளிச்சிருக்காங்க. ஸோ வந்து இப்படி இருக்கும்போது ஒரு நாள் திண்டுக்கல் கோட்டையில் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெறுகிறது. அங்கே வந்து நடுவில் வந்து நடுவராக வீரமங்கை வேலுநாச்சியார் உட்காந்துருக்காங்க. அவங்கள சுற்றி வந்து தாண்டவராயர், சின்ன மருது, பெரிய மருது போன்ற இன்னுமே பல பேர் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆலோசனை கூட்டம் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் வேலுநாச்சியார் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறாங்க, நம்ம வந்து சிவகங்கையை வந்து இழந்து 8 வருடங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து ரொம்பவே கவலை அடைகிறாங்க. வேலுநாச்சியாரும் கூடவே ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்படின்னா என்ன, இந்த திண்டுக்கல் கோட்டையில் நடக்கிற இந்த பேச்சுவார்த்தை வந்து 8 வருஷத்துக்கு அப்புறமா தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கும் தெரியுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தாண்டவராயர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம வந்து சிவகங்கையை மீட்க போகிற நாள் வந்து நெருங்கிடுச்சு, கூடிய சீக்கிரத்தில் மீட்டர்லாம் அரசே, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நானும் அந்த நாளுக்கு தான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு வேலுநாச்சியாரும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த கோட்டைக்கு வெளியே வாசல் கிட்ட பெரிய சத்தம் கேட்குது. என்னன்னு நினச்சாங்கன்னா, ஐத்தரளி இருக்காங்க இல்லையா, ஐத்தரளின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க அனுப்பிய படை வந்து வந்துடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு முன்னாடியே. இந்த சத்தம் வந்து குதிரைங்கள் சத்தம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஐத்தரளி அனுப்பிய படை வந்து வந்துடுச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து வாசல் முன்ன வந்து வேலுநாச்சியார் வந்து அந்த சத்தம் கேட்டு வாசல் கிட்ட வந்துட்டாங்க. வாசல் முன்ன வந்து ஒரு வீரன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐத்தரளி வந்து 50,000 குதிரைப்படைகள் வந்து கூடவே வீரர்களும் அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வேலுநாச்சியார் வந்து மிக்க மகிழ்ச்சி, அவங்களுக்கு கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. வீரனும் போய் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பின்னாடி நின்றுட்டு தாண்டவராயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஐத்தரளி படை அனுப்புவாங்க முன்னவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது வேலுநாச்சியார் சொன்னாங்க, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அமைச்சர் தாண்டவராயர் சொன்னாங்க, ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்கும்போது, நாங்கள் 2 பேரும் ஐத்தரளியை சந்திக்க மைசூருக்கு போகும்போது அங்கே வந்து நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, நீங்கள் வந்து இந்த மாதிரி படையை அனுப்புறீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தது நான் கேட்டுட்டேன் அப்படின்னு தாண்டவராயர் சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படின்னு வேலுநாச்சியார் சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போ வேலுநாச்சியார் சொல்கிறாங்க, அவங்க ஏற்கனவே அவங்க கிட்ட இருக்க படை வந்து ரொம்பவே அதிகம். அவங்க கூட வந்து 50,000 குதிரை படைகளும் அதுக்கேற்ற வீரர்களுமே சேர்ந்துருக்காங்க.
அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கே சிவகங்கையை மீட்க வந்து புறப்படலாம் அப்படின்னு வேலு நாச்சியார் சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது வேலு நாச்சியார் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நாளைக்கே கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. என்னதுன்னா, என்னோட கணவர் வந்து இறந்த ஊர் வந்து காளையார் கோவில். ஸோ வந்து முதல்ல நம்ம அதை போய் மீட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது அதுக்கும் எல்லாருமே ஓகே அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து மறுநாளே எல்லாரும் புறப்பட்டுட்டாங்க. அதாவது காளையார் கோவிலை நோக்கி புறப்பட்டுட்டாங்க. ஆண்கள் படைப்பிரிவுக்கு வந்து மருது சகோதரர்களும், பெண்கள் படைப்பிரிவிற்கு குயிலியும் வந்து தலைமை ஏற்றனர். இந்த மாதிரி இருக்கும்போது ஆங்கிலேயன் படைக்கு வந்து வேலு நாச்சியாரோட படை ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் காத்திருந்ததுக்கப்புறம் வந்துட்டாங்க. 2 பேருக்கும் நடுவில் கடுமையான போர் நடக்குது. கடைசியில் வந்து ஆங்கிலேயர் படை வந்து தோத்துருச்சு. அதாவது நம்ம வேலு நாச்சியார் படை ஜெயிச்சிருச்சு. ஸோ வந்து இப்போது வேலு நாச்சியார் மட்டும் இல்லை, வேலு நாச்சியார் படை கைக்கு வந்து காளையார் கோவில் வந்து அவங்க கைக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து வேலு நாச்சியார் ஒரு ஐடியா சொல்கிறாங்க. விஜயதசமி நாளன்று என்ன தெரியுமா, கோட்டையின் கதவுகள் வந்து திறக்கப்படும். புரியுதா? சிவகங்கை கோட்டையின் கதவுகள் வந்து திறக்கப்படும். அங்கே வந்து பெண்கள் மட்டும் அனுமதிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது வேலு நாச்சியார் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பழங்கள், பூக்கள் அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம்.